ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். கண் திறக்க வேண்டும். அதற்கான ஒரு வேத வசனம் என்னாகமம் 24:3. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பெயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. இங்கு பிலேயாமை குறித்து நம்ம வாசிக்கிறோம். கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. இந்த மனுஷன் பாருங்க, எங்க போனாலுமே அவன் சபித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன். சபித்து கொண்டிருக்கிற மனிதனை தேவன் பாருங்க, தேவ ஆவியானவர் இறங்கும் பொழுது அங்கு ஒரு மாற்றம் நடைபெறுகிறது. என்ன மாற்றம் இருக்கிறது என்று பார்த்தா, சபிக்கிற ஒரு மனுஷனை வைத்து தேவன் பாருங்க ஆசீர்வதிக்கிறவராக மாத்திடுறாரு. எப்படி மாற முடியும்? கண் திறக்கப்படணும். கண்ணு திறந்து தாங்க இருக்கு எல்லாருக்கும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? இந்த மாம்சீக கண்கள் திறந்து தாங்க இருக்கு. ஆனா ஆவியின் கண்கள் என்றைக்கு திறக்கப்படுகிறதோ ஒரு மனிதனுடைய வாழ்வு அன்றைக்கு தான் மாறும். இந்த மாம்சீக கண்களை வைத்து பாருங்க, அப்சர்வ் பண்ணலாம். இந்த உலகத்துல நடக்கிற அத்தனை காரியங்களையும் நாம் உள்வாங்கி கொள்ளலாம். ஆனால் உள்ள ஒரு கண் இருக்குங்க நமக்கு. சில பேர் சொல்றாங்க அது ஞானக்கண் அப்படின்னு சொல்லுவாங்க, ஞான திருஷ்டின்னு சொல்லுவாங்க. அதே போல பாருங்க, இங்க பவுல் கூட ஒரு இடத்துல சொல்றாரு, மனக்கண்களை பிசாசு குருடாக்கி வச்சிருக்கான். இந்த மனக்கண்கள் திறக்கப்பட்டாதான் பாருங்க தேவன் நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார், அதை நாம் எதற்காக அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்காக என்று நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். நம்ம மட்டும் சாப்பிட்டு நல்லா இருந்தா போதுமாங்க? கடவுள் பாருங்க ஒரு மனிதனை குறித்து அவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வதிக்கிறார். உன் சந்ததி இவ்வளவாய் ஆசீர்வதிப்பேன். ஒரு மனிதனை குறித்து தான் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அதற்குள் எத்தனை சந்ததிகள் அவர் எழுப்ப விரும்புகிறார் பாருங்க. ஒரு மனிதனை வைத்து பெரிய திட்டங்களை வைக்கிறது தான் தேவனுடைய அறிவு. இன்றைக்கு நீங்களும் நானா இருந்தா என்ன செய்திருப்போம்? நம்ம குடும்பம் வரைக்கும் வாழ்ந்தா போதும், நாம நல்லா இருந்தா போதும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும் அப்படி நினைக்கிறவர் தேவன் அல்ல. இந்த கண் திறக்கப்பட்டாதான் பாருங்க மற்றவர்களுக்கு நீங்க ஆசீர்வதிக்க முடியும், மற்றவர்களை வாழ வைக்க முடியும், மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் முடியும். இந்த கண்ணு திறக்கலன்னா பாருங்க நம்ம மட்டும்தான் வாழ்க்கைன்ற ஒரு சுயநலம் இருக்கும். எதனால மனிதரிடத்துல இன்னைக்கு அநேக இடங்கள்ல சுயநலத்தை பார்க்கிறோம்? ஏன் சுயநலம்? ஏனென்றால் கண் திறக்கப்படல. அவர்களை நம்ம திட்டி என்ன பிரயோஜனம்? அவங்க சுயநலமா இருக்காங்க, இவங்க அப்படி வாழ்றாங்க, இவங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லி. ஏனென்றால் அவர்களுக்கு இருக்கிற அந்த மனக்கண்கள் திறக்கப்படல. அதற்காக நம்ம என்ன செய்யணும்னா செபிக்கணும். நம்ம பிள்ளைகளா இருந்தாலும், கணவரா இருந்தாலும், உறவினர்களா இருந்தாலும் அவர்களுக்காக செபிக்கணும். அவங்க மனக்கண்கள் திறக்கப்படணும். சுவாமி, அவருடைய வாழ்க்கைய மாத்துங்க, தேவனுடைய அறிவு அவர்களுக்கு விளங்க பண்ணுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம செபிக்கணுங்க. மனக்கண்கள் திறக்கப்பட்டாதான் பாருங்க மற்றவங்களை பார்க்கும் பொழுது ஆசீர்வதிக்க முடியும். மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவர்களை சபிக்காதபடிக்கு அவர்கள் தேவனுடைய பிள்ளைங்க. சபிக்கும் பொழுது பாருங்க கடவுள் எவ்வளவு துக்கப்படுவார் அப்படி என்று நம்ம நினைக்க முடியும். அதே போல பாருங்க, மற்றவர்களுக்கு ஏன் நம்ம உதவி செய்யணும்னு நினைப்போம். ஆனா இந்த கண் திறக்கப்பட்டுச்சுன்னா பாருங்க உதவி செய்யாம இருக்க முடியாது. ஏனென்றால் நமக்கு வலிக்கிற மாதிரி தானே மற்றவர்களுக்கும் வலிக்கும். நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி தானே அவர்களும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு உள்ளான உணர்வுகளும் பாருங்க அங்கு ஊற்று பெருக்கெடுக்கிறது. ஏன் இந்த கண் திறக்கப்படணும்? கண் திறக்கப்பட்டாதாங்க தேவனை பார்க்க முடியும். அன்றைக்கு பாருங்க ஆதாம் என்ற ஒரு மனிதன், முதல் மனிதன் தவறு செய்ததின் மித்தமாக என்ன தவறு செய்தார்? தேவனுக்கு கீழ்ப்படியல. தேவனுக்கு கீழ்ப்படியாதனால பாருங்க இந்த கண் மூடப்பட்டுருச்சு. மனக்கண்கள் மூடப்பட்டிருந்தது. தேவனை பாருங்க தினந்தோறும் ஆதாமும் ஏவாளும் சந்தித்து கொண்டிருந்தாங்க. ஆனா கீழ்ப்படியாமையினால பாருங்க தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டு தேவனை பார்ப்பதற்கு பாருங்க அது முடியல. இன்னைக்கு ஏன் கடவுளை பார்க்க முடியல? முதல் மனிதன் ஆதாம் செய்த தவறு. ஆனால் பாருங்க மறுபடியும் கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, கடவுளை பார்க்க முடியும். இயேசுவை தன்னுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்க இந்த மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. ஆவியானவர் உள்ள வரும் பொழுது ஒரு மாற்றம் நடக்கிறது. இந்த பிலேயாமுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டது போல இன்னைக்கு ஒருவேளை நம்ம அழுது கொண்டிருக்கலாம், புலம்பி கொண்டிருக்கலாம், மற்றவர்களை சபிக்கலாம். எனக்கு இந்த சொத்து தரலையே, இந்த பிரச்சனையிலிருந்து என்னை யாரும் விடுதலையாக்க வரலையே, என்னை இப்படியெல்லாம் என்னை நடு ரோட்ல கைவிட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி புலம்பி கொண்டிருக்கீங்களா? அந்த மனிதர்களை பார்த்து புலம்பாதீங்க. அவங்க அறியாமையில
சூழ்நிலையில இருக்காங்க, அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். இன்னைக்கு பாருங்க, என்னங்க துரோகம் பண்ணவங்களுக்கெல்லாம் ஜெபிக்க சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். ஆமாங்க, தேவன் கல்வாரி சிலுவையில கடைசியாக என்ன செய்தார்? ஆமாங்க, அவர் சொன்ன வார்த்தை என்னுடைய உள்ளத்தை கிழித்தது. எப்படி பாருங்க, ஆண்டவரே, பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், மன்னியும் என்று பிதாவினிடத்துல அப்பவும் ஒரு ஜெபம் செய்யறாரு பாருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அளவுக்கு நீங்களும் நானும் இருப்போமா? நிச்சயமாக இருக்க முடியாதுங்க. தன்னை ஈட்டியினால குத்துனவங்கள, சாட்டையால அடிச்சவங்கள பாருங்க, சிலுவையை தூக்கி கொண்டு போகும் பொழுது அவரை துன்பப்படுத்தினவர்கள், அவரை அவமானப்படுத்தினவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். இது பாருங்க எவ்வளவு ஒரு கடினமான காரியமாக இருக்கிறது. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில இல்லைங்க. கடவுள் பாருங்க நம்மை நல்லாதாங்க வச்சிருக்காரு. மத்தவங்களுக்காக ஜெபிக்க ஏன் நம்ம ஆயத்தப்பட மாட்டோம்? இன்னையில இருந்து நம்ம யோசிக்க போறோம் பாருங்க. நம்ம வாழ்க்கையை மாத்திரமல்ல, மற்றவருடைய வாழ்க்கையும் மாற இந்த நாள்ல இருந்து நம்ம ஜெபிக்கணுங்க. அதற்காக நம்ம ஜெபிக்க போறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்கள்ல நாங்க ஆண்டவரே கண் திறக்கப்பட வேண்டும் என்ற தலைப்பை நாங்க பார்த்தோம். எங்களுக்கு கண்கள் திறந்துதான் இருக்கிறது ஆண்டவரே. இந்த உலகத்துல நடக்கிற அநியாயங்களும் அக்கிரமங்களையும் பார்த்து இந்த உலகமே கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி, இந்த உலகத்துல நடக்கிற மனிதர்களை பார்த்து நாங்கள் ஆண்டவரே மனம் நொந்து போய் இருக்காதபடிக்கு அவருடைய வாழ்க்கையை மாற்ற நாங்கள் ஆண்டவரே தேவன் எதற்காக உண்டாக்கினார், தேவனுடைய நலன்களாக நம் வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் செபிக்கிற பிள்ளைகளாக, ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே நாங்கள் உதவி செய்கிற பிள்ளைகளாக எங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். பிலேயாமுடைய வாழ்க்கையில ஆண்டவரே சபிக்கிற மனிதனை ஆசீர்வதிக்கிற மனிதனாக மாற்றினீர். அதே போல நாங்கள் இதுவரைக்கும் ஒருவேளை மனிதர்களை திட்டிருக்கலாம், அது எல்லாம் நீங்க மன்னித்து மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தையை எங்கள் வாயில் போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.